ஸ்ரீ குருபியோ நமக. அடியன் கமலா நாராயணன். எல்லாருக்கும் மார்கழி மாதம் வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு 26 திருப்பாவை முடிஞ்சு 27ஆவது திருப்பாவை நாளைக்கு. முதல் திருப்பாவில் நாங்கள்லாம் நீ கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், புதுசு கட்டிக்க மாட்டோம், பூ வச்சுக்க மாட்டோம்லாம் ஆண்டாள் சொல்கிறா. நாளைக்கு கிருஷ்ணன் கடிச்சு விட்றான். அதனால் நாங்கள் பூ வச்சுப்போம், எல்லாம் நிறைய நகையெல்லாம் போட்டுப்போம், எல்லாம் இது பண்ணி சக்கரை பொங்கல்லாம் பண்ணி உனக்கும் நைவேத்தியம் பண்ணிட்டு நாங்களும் சாப்பிடுவோம், கூடி இருந்து குழந்தையில் ரெம்பாவாயின்னுட்டு நாளைக்கு எல்லோரும் கூடி இருப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பரசுராகத்தோட பாட்டை நம்ம இப்போ சொல்லிக்க போகிறோம். 27ஆவது பீடம் இந்த பரசுராகம். இதோட பல்லி வீதியில் நம்ம சொல்லிக்க போகிறோம். காயத்ரி தேவி சர்வாந்தராணி, காயத்ரி தேவி சர்வாந்தராணி, காந்தியுள்ள மணிவேதக பீடமமர்ந்த சர்வாணி, காந்தியுள்ள மணிவேதக பீடமமர்ந்த சர்வாணி, காயத்ரி தேவி சர்வாந்தராணி, காந்தியுள்ள மணிவேதக பீடமமர்ந்த சர்வாணி, காயத்ரி தேவி. அனுபல்லவி. காலகாலமாய் உன்னை பணிந்துருகு அல்வர்காய், காலகாலமாய் உன்னை பணிந்துருகு அல்வர்காய், காலாந்தகள் நீலகண்டனருள் சேர்க்கும் கருணாகரி, காலாந்தக நீலகண்டனருள் சேர்க்கும் கருணாகரி, காயத்ரி தேவி சர்வாந்தராணி. சரணம். கரை காணா சம்சார சாகரத்திலாந்து, கரை காணா சம்சார சாகரத்திலாந்து, கரை முறையேறும் வழி தவறி கதரும் முன் சேகளை, கரையேறும் வழி தவறி கதரும் முன் சேகளை, கரை காணா சம்சார மகமதாத அப்படி இருக்கணும். கரை காணா சம்சார பாதபமகமபமக சாகரத்திலாந்து, கரை காணா சம்சார சாகரத்தில் ஆழ்ந்து, கரையேறும் வழி தவறி கதரும் முன் சேகளை, கரையேறும் வழி தவறி கதரும் முன் சேகளை, வரையற்ற தயையுடன் அனைத்து காத்து, வரையற்ற தயையுடன் அனைத்து காத்து, குறிவர அபயமளிக்கும் தாயுமாகி, குறிவர அபயமளிக்கும் தாயுமாகி, கங்கணமசைய கரமெடுத்து பொல்லா, கங்கணமசைய கரமெடுத்து
பொல்லா கர்ம வினைகளுக்கு அஞ்சேல் என்றருளி, கர்ம வினைகளுக்கு அஞ்சேல் என்றருளி, கணக்கற்ற ஜென்மமுறும் சுழலினில் ரகற்றி, கணக்கற்ற ஜென்மமுறும் சுழலினில் ரகற்றி, கருத்தை நில் நடியில் லைத்திட உதவி செய்யும், கருத்தை நில் நடியில் லைத்திட உதவி செய், கங்கணமசைய கரமெடுத்து பொல்லா கர்ம வினைகளுக்கு அஞ்சேல் என்றருளி, கணக்கற்ற ஜென்மம் ஒரு சூழலில் அகற்றி, கருத்தை நில் நடியில் ஐத்திட உதவி செய்யும், காயத்ரி தேவி சர்வாந்தராணி, காந்தியுள்ள மணிவேதக பீடமமந்த சர்வாணி, காயத்ரி தேவி. இப்போ முழு பாட்டும் பாடலாம். காயத்ரி தேவி சர்வாந்தராணி, காயத்ரி தேவி சர்வாந்தராணி, காந்தியுள்ள மணிவேதக பீடமமந்த சர்வாணி, காயத்ரி தேவி சர்வாந்தராணி, காந்தியுள்ள பீட பணிவேதக பீடமமந்த சர்வாணி, காயத்ரி தேவி சர்வாந்தராணி, காந்தியுள்ள மணிவேதக பீடமமந்த சர்வாணி, காயத்ரி தேவி. காலகாலமா உன்னை பணிந்துருகுமல்பர்காய், காலகாலமாய் உன்னை பணிந்துருகும் அல்பர்காய், காலாந்தக நீலகண்டனருள் சேர்க்கும் கருணாகரி, காலாந்தக நீலகண்டனருள் சேர்க்கும் கருணாகரி, காயத்ரி தேவி. காலகாலமாய் உன்னை பணிந்துருகுவல்பர்காய், காலகாலமாய் உன்னை பணிந்துருகும் அல்பர்காய், காலாந்தக நீலகண்டனருள் சேர்க்கும் கருணாகரி, காலாந்தக நீலகண்டனருள் சேர்க்கும் கருணாகரி, காயத்ரி தேவி சர்வாந்தராணி, காந்தியுள்ள மணிவேதக பீடமமந்த சர்வாணி, காயத்ரி தேவி சர்வாந்தராணி. இப்போ 28வது பீடத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். 27 பரிசு முடிச்சுட்டோம். நம்ம இந்த 28வது பீடம் நாட்டுக்குஞ்சி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி விவரம் சொல்லிவிட்டு விருத்தம் பாடி காமிக்கிறேன். இந்த 28வது மேளமானது பிரயாகை, பீடத்தோட பேர் பிரயாகை. தேவியோட கை விரல்கள் விழுந்த இடம். தேவியோட பேர் லலிதா. காவல் காக்கிறவர் பேர் பவர். புண்ணிய கஷேத்திரம்னு போட்டிருக்கு, அக்ஷய வடத்தருகில்னு போட்டிருக்கு. நானும் அதையே உங்களுக்கு புஸ்தகத்தில் எப்படி போட்டிருக்கோ அப்படியே நான் சொல்கிறேன். அக்ஷய வடத்தருகில் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இதை
நாட்டுக்குறிஞ்சி ராகத்தில் ஒரு விருத்தமாக பாடி காமிக்கலான் இருக்கேன். 28ஆம் பீடமான 28ஆம் பீடமான பிரயாகையனும் பீடமதில் கைவிரல்கள் தேவியின் கைவிரல்கள் வீழ்ந்த இடமான லலிதா தேவியனும் பெயர் கொண்டு லலிதா தேவியனும் பெயர் கொண்டு பவரம்பவர் காத்திட அக்ஷயவட தருகில் அமைந்த பீடமதில் லலிதா தேவியாக அமர்ந்தருள் புரிகின்றார். இந்த ராக ஆரோகணம் கம நித நிபத நிசா சரி கம நித நி பத நிசா சாநித மகரிசா. ஆரோகணம் சாநித மகரிசா வருது. ஆரோகணம் சரிகம நிதனி பதனிசா வக்கரமாக வரதுனால வக்கர சம்பூர்ணமாகவும் வக்கர ஷார்வ சம்பூர்ணமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்த எபிசோடில் இந்த பாட்டை நம்ம பாடலாம். ராதே கிருஷ்ணா. இப்போ அடுத்த எபிசோடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். சில பேர் கேட்டிருக்கா, நீங்கள் இந்த ராகத்தில் ஜன்னியோன்னு சொல்லிவிட்டு அந்த இன்னொரு ராகத்தை பாடுறேன், அந்த ஜன்னி ராகத்தோட ஆரோணம் அருணமும் பாடினேன்னாக்கா எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்னு கேட்டிருக்கா. ஸோ அவளோட இதை பூர்த்தி பண்ணுறதுக்கோசரம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த நாட்டுக்குறிஞ்சி 28வது மேளம் ஹரிகாம்போதியில் ஜன்னியமாக இருக்கு இல்லையா, அந்த ஹரிகாம்போதி ராகத்தோட ஆரோணத்தையும் பாடிட்டு அப்புறம் இந்த நாட்டுக்குறிஞ்சி ஆரோணத்தையும் பாடி காமிக்கிறேன். ஹரிகாம்போதியோட இது மேலே கர்த்தானால எல்லா சுரமும் உண்டு. சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசான்னு ஃபுல்லாக வரும் சம்பூர்ணமாக. இப்போ அந்த ஹரிகாம்போதியோட ஆரோணம் சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா. இதில் எல்லா ஸ்வரமும் இருக்குது. இப்போ இந்த ராகத்துக்கு ஆரோகணம் சரிகம நீதனி பதனிசா. அந்த நீதனி வக்கரமாக வருது ஆரோகணத்தில். சரிகம நீதனி பதனிசா. அவரோகணம் சனிதம கம சனிதம கம பகரிசா அப்படின்னு பாடலாம். சானித மகரிசா. இப்போ சானித மகரிசாங்கிறதுனால இதை ஷாடவம் ஆகிடுறது. அதனால இது என்ன ஆகுது, ஆரோகணம் வக்கர சம்பூர்ணம் அவரோகணம் ஷாடவம். அதனால் இது என்ன பண்ணலாம், வக்கர ஷாடவ சம்பூர்ணம்னு சொல்லலாம் அந்த ராகத்தை. இதுதான் நம்மளால் இதை நம்ம சொல்ல முடியும். இப்போ இதில் என்னென்னா ரிஷபம் 2வது ரிஷபம், காந்தாரம் 2வது காந்தாரம், மத்தியமம் 1, நிஷாதம் 1வது நிஷாதம், தெய்வதம் 2வது தெய்வத்தம். இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்துக்கணும் எந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை அந்த டியூனை எடுத்து திருப்பி பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ராகத்தை பாடினோன்னா அந்த ராகத்தோட லட்சணங்கள் நமக்கு நன்னா புரியும்.
கேட்குறவாளுக்கும் வித்தியாசமாக நல்லா புரியும். இது இது கொஞ்சம் தியரி. இதை கொஞ்சம் நம்ம பார்த்து கேட்டு திருப்பி நம்மளும் பாடி பார்த்து அதை புரிஞ்சுட்டு நம்ம இதை இது பண்ணலாம். இது எல்லோரும் கேட்டதுனால இதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். ராதே கிருஷ்ணா.